மதுர மாமர கிளையிலே பச்சை கிளி ஒண்ணு கேட்டது கேள்வி என்ன? என் கண்ணு ரொம்ப அழகா, என் ரெக்கு ரொம்ப அழகா. இந்த கேள்வி என்னை கேட்ட என்ன நான் பாடுவேன். ஊ லா லா லா, ஊ லா லா லா, ஊ லா 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 லா. ஓ ஓ ஓ. ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம புதுசாக ஒரு நியூ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இந்த யூடியூப் சேனலுக்கு என்னாச்சு நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர்லேருந்து எனக்கு வந்து 55,000 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க. அதே மாதிரியே இந்த புது சேனலுக்கும் நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிற சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப்லேருந்து நீங்கள் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கலாம். என்னுடைய கண்டென்ட்டை பொறுத்தளவு ஓன் கண்டென்ட்டாக தான் இருக்கும். நம்ம வந்து வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் ப்ளஸ் வந்து ரெண்டும் மிக்சிங்காக தான் இருக்கும். இந்த செடி முருங்கை பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்து வரைக்கும் தான் காய்க்கும். இந்த காய் முடிஞ்சதும் இதெல்லாம் ஓட்டிட்டு இது பாருங்கள், அதெல்லாம் சுற்றி போட்டிருக்காங்க பாருங்கள். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா கடலை, வேர்க்கடலை போட்டிருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே எவ்வளோ ஒரு நேச்சுரலாக ஒரு க்ரீனரியாக ஒரு பாசிட்டிவ் வைப்பு. இந்த முருங்கை இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த முருங்கை வந்து 6 months ஒன்லி தான். அதுக்கப்புறம் இதை ஓட்டிட்டு வேறு பயிர் போட்டுருவாங்க. இந்த 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா இது நல்ல காய் வந்து காய்ச்சிடும். இந்த காய் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த சைஸுக்கு வரும். இதை விட நீட்டாகவே வரும். இது பாருங்கள், இவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த முத்தின காயெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா விதைக்கி விட்டுடுவாங்க. அந்த விதையை எடுத்து சேகரித்து வச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த முருங்கை மரம் தான் இப்போ மார்க்கெட்டில் இருக்கும். இப்போ வந்து நமக்கு நாட்டு முருங்கை வந்து சீசன் கிடையாது இல்லையா, அதனால அது வரைக்கும் இந்த முருங்கை செடி தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த விதை அதை பாருங்கள், எவ்வளோ நீட்டு முருங்கைக்காய் தெரியுதாங்க, இவ்வளோ நீட்டு முருங்கைக்காய். சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ விஷயத்துக்கு வருவோம். அதான் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு சொன்னேன் இல்லையா, அந்த யூடியூப் சேனலோடைய நேம் என்னன்னு சொல்லிவிட்டு நான் சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணுறேன். அது வரைக்கும் வந்து நான் அதோடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். ப்ளஸ் நீங்கள் வந்து அந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ வந்து நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆரம்பித்து ஒரு 3-4 இயர்ஸ் ஆச்சு அந்த வர்ஷனிகம். ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து சரியான ஒரு ஆதரவு கொடுக்காம அது என்னாச்சு டைமில் வந்து நான் அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்னா அதுக்கு தேவையானது என்னான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ், அதாவது 4000 மணி நேரம் தேவைப்படும். 1000 சப்ஸ்கிரைபர் நமக்கு வேணும். ஒரு சப்ஸ்கிரைபராக நம்ம எடுத்தால் தான், நம்ம வந்து செலிப்ரிட்டிஸ் கிடையாது, நமக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளுடைய சேனல் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் டெலிவரி பண்ணால் தான் அந்த கண்டென்ட் வந்து நிறைய ரீச் ஆகும். அந்த கண்டென்ட் ரீச் ஆனால் தான் நிறைய மக்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு வீடியோ போட்ட உடனே நமக்கு ரீச் ஆகாது. ஃபஸ்ட்டு நான் 55,000 வச்சுருந்தேன் அந்த சேனல்னா அது வந்து ரொம்ப லாங் டேஸ் எடுத்துக்கிச்சு. ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆன பிறகு தான் அது வந்து அந்த சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. அதே மாதிரி இந்த சேனலையும் எடுத்தோடனே நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணிங்கன்னா டக்குன்னு வந்து ரீச் ஆகிடலாம். அதுக்கான முயற்சியும் நான் முயற்சி எடுக்கிறேன். ஆனால் நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும் இல்லையா. பட்டர்ஃப்ளை நம்ம கொலுசு சத்தம் கேட்டோடனே பறந்துடுதுங்க. பூ பூக்குது, பூத்து முடிஞ்சிச்சு. இப்போ சீசன் இல்லாதாலே ஆனது. ஆமாம், இது மரவள்ளி செடி, இது கம்பச்செடி. ஒரு செடியாக இருந்தாலும் நல்லா
கிளச்சி வந்திருக்குல்ல. மொக்கெல்லாம் இருக்குங்க, இது மொக்கெல்லாம் இருக்குது நிறையா. இது வந்து கம்பு வந்து பிஞ்சு கம்பாக இருக்குது. இந்த கம்பு பூ தான் பால் முட்டி வரும்னு நினைக்கிறேன். இந்த கம்பு இங்கே நிறையா செடி இருக்குது, ப்ளஸ் பக்கத்துலலாம் மரங்கள் இருக்குது. நிறைய பட்டர்ஃப்ளையும் பறக்குது பாருங்க. கடலை காய்ச்சிருக்குமா இது? இதுக்கு நடுவில் ஒரு வீடு. இது வந்து கத்தரிக்காய். கோவை கொடி சாமந்தி செடி அன்னைக்கு வாங்கிட்டு வந்து வச்சது இருக்குது. நெல்லிக்காய் செடி, இங்கே இருந்த செடியெல்லாம் பிச்சுட்டாங்க அப்பா. வர வீடியோ வந்துச்சு. அள்ளி மலரை தேடி தான் நம்ம அந்த ஏரிக்கு போனோம். அந்த தாமரை மலர் தான் கடைசியில் நமக்கு கிடைச்சது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமக்கு தாமரை மலர் கிடைச்சது வந்து மகாலட்சுமி அம்சம். அதுவும் வெண்தாமரை மலர் கிடைச்சிட்டு பாருங்க. இந்த வெண்தாமரை மலர் வந்து அவ்வளோ ஒரு நிறைவான லக்ஷ்மி தேவிக்கு தானே வெண்தாமரை, சரஸ்வதி தேவி வெண்தாமரை மலர், லக்ஷ்மி தேவிக்கு ரெட் கலர், மகாலட்சுமி பிடிச்சது தாமரை மலர். அதனால நமக்கு அள்ளி பூவாக இருந்தாலும் பரவாயில்ல, தாமரை பூவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த சேனலை வந்து டெவலப் பண்ணுங்கள், நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே. நிறைய கண்டென்ட் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஃப்யூச்சர்லேயே நிறையா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நான் கொடுத்துட்டே இருக்கோம். இந்த தாமரை மலரை இப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட கொடுக்க போகிறேன். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தாமரை மலர். வாமா, வெல்கம் டு அவர் சேனல். எங்கள் புது சேனலுக்கு அம்மாவை வரவேற்கிறேன். நானும் அம்மாவை தான் மோஸ்ட்டாக இந்த வீடியோவில் வருவோம். பாப்பா ஸ்கூலுக்கு போயிருக்கா, ஈவினிங் வந்து தான் அவளையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். மாமா அந்த உட்கார். இப்போ வந்து தாமரை மலரை நான் வாங்கிட்டேன். இந்த சேனலை வளர வைக்கிறது உங்கள் கையில் இருக்குது. இந்த சேனலில் வந்து அதிக பேர் நீங்கள் பார்த்து நீங்களும் பயனடைங்க, எங்களையும் பயனடை செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆரம்பிச்சதுக்கு, புது சேனல் ஆரம்பிச்சதுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் உங்கள் ஆதரவு கொடுங்க. நான் வந்து இந்த சேனலில் வளர ரோஜாப்பூ, மல்லி, தாமரைப்பூ, மல்லிப்பூ எல்லா மலர்கள் இருக்கு. சரி, ஓகே. உங்களுக்கு கேமராமேன் வேட்டை ஆயிடுச்சா? சரி, நீங்கள் கிளம்புங்க.